மாசி மாதத்தில் வந்து நம்ம வீட்டுக்கு கூப்பிட்றதுக்கு நைட்டு 9க்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி ஒரு சொம்பில் தண்ணி வாசப்படியில் வச்சு, அதாவது வாசப்படி தொடச்சி குங்குமம் சந்தனம்லாம் வச்சு, இது வந்து கங்கை நதியாக, அதாவது ஒரு பஞ்சபூத சக்திகளில் ஒன்று, அதுக்கு கங்கை நீர். இதுவே அகஸ்தியராகவும் வச்சுக்கிட்டு அகஸ்தியர், அப்புறம் யோகிராம் சுரத்குமார், ராகவேந்திரர், இவங்களெல்லாம் நம்ம வந்து வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு வாசப்படி தொடச்சிட்டு கூப்பிடணும். இதுலேயே கங்கை நீரை எப்படி இந்த பஞ்சபூத சக்திகள் சொல்லிட்டு ஒரு தண்ணீர்ன்றது வருது. அதே சமயத்தில் கங்கை நீர் மாசி மகம் வரும்போது நம்ம உலகத்தில் இருக்கிற நம்ம கிட்ட இருக்கிற எல்லா நதியிலையும் குளிக்கிறதுன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதுலேயே கங்கை, வீட்டில் இருக்கிற எல்லா தண்ணியுமே கங்கை தான், அதுவும் வந்துடுது. அதே சமயத்தில் பஞ்சபூத வாசப்படியில் வச்சு வீட்டுக்குள்ளே எடுத்துன்னு வந்து விற்கும்போது அது அகஸ்தியராகவும் ஆகுது. இந்த மாதிரி முடிஞ்சால் ஒரு பூ போட்டு அந்த மாதிரி வாசப்படி தொடச்சி வீட்டுக்கு கூப்பிடுங்க. ஆனால் யோகிராம் சுரத்குமார் அவரது வந்து நினைவு நாள் வருது, அதனால் இவரையும் நம்ம கூப்பிட வேண்டியது இருக்கின்றதுன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன். ராகவேந்திரரையும் அழைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன்.